பாதுகாப்பே இல்லை. இங்கே இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. எப்போ வேணா எது வேணா நடக்கலாம். ஒரு ஆட்டோல இங்க வரணும்னாவே பயமா இருக்கும். கூட ஒரு 3 லேடிஸ் வந்தா மட்டுமே தான் நம்ம வர முடியும். 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி நடந்தது. என்ன பண்ணாங்க? ஜெயலலிதாவை கொலை தான் பண்ணாங்க. போதைப் பொருள், குடிக்கிறது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். எதுவுமே இந்த ஆட்சி எதுவுமே மாற்றலை. நாங்கள் எம்பிசி கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நிறைய இட ஒதுக்கீடே கொடுக்குறாங்க. எங்களுக்கு நாங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் கொரோனா டைமில் 4000 கொடுத்தாரு. கொரோனா டைமில் ஏடிஎம்கே ஆட்சியில் வெளியே கூட வரல. ஒரு கொரோனா ரூமுக்கே போயிட்டு டைனேஜர் சரியாக பராமரிப்பு கிடையாது. அது இப்போது தனியார்கிட்ட கொடுத்துருக்காங்க. தனியார்கிட்ட கொடுத்ததுனால அது எங்களுக்கு திருப்தியாக இல்லை. கேட்டால் என்னன்றாங்க, இன்னொரு இடத்துல ஒரு 250 ரூபா, ஆஃபீஸில் ஒரு 300 ரூபா அப்படி சேர்த்து கட்டி இங்கே கழிவு நீர் எடுக்கிறது இல்லை. கேட்டால் நீங்கள் போயிட்டு அங்கேயும் 250 ரூபா கட்டணும், இங்கேயும் 300 ரூபா கட்டணும். உங்க தொகுதி எம்எல்ஏவை நேர்ல பாத்திருக்கீங்களா? எங்களுக்கு தொகுதி எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ். தொகுதி எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் பார்த்திருக்கேன். ஒரு 2-3 வாட்டி பார்த்துருப்பாங்க. அவரை நேர்ல சந்திச்சு உங்க குறையெல்லாம் சொல்ல முடியுது அவர்கிட்ட? அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. எப்பயாச்சும் ஓட்டு கேட்கும் போது வருவார். அதுக்கப்புறம் அவ்வளோ வந்ததில்லை. அவ்வளோதான். ஓட்டு கேட்கறதுக்காக வருவார். அப்போ கூட நாங்களாம் போக மாட்டோம். எதுக்குமே வராதனால நாங்களே அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். அடிக்கடிக்கு நேரில் பார்ப்போம். அவர் கூடயே இருப்பேன். எங்க தொகுதி எம்எல்ஏ எதனா ஒரு பிரச்சனைனா எப்பவுமே கூட தாங்க இருப்பாரு. மழை காலத்துலயும் சரி, எல்லா டைம்லயும் சரி, எங்க எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் தான் இருப்பாரு. அப்படியேப்பட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆளும்போது கூட அரவிந்த் ரமேஷ் தான் அந்த 10 வருஷமும் இங்க ஆண்டாரு. டிஎம்கே பீரியட்னு இல்லை, ஏடிஎம்கே ஆளுங்கட்சி ஆளும்போதே எங்க அரவிந்த் ரமேஷ் தான் இங்க இருந்தாரு. எங்க எம்எல்ஏ வீட்டுக்கே வருவாரு. எல்லா மக்களையும் என்ன ஏதுன்னு கேட்பாரு. உடனே என்னன்னா கேட்டா உடனே பண்ணி தருவாரு. இந்த தொகுதி எம்எல்ஏ அவ்வளோ நல்ல எம்எல்ஏ. நான் எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இது சோழிநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் அண்ணா நல்லா பண்ணுவாரு. எங்க குடும்பத்துக்கு ஒண்ணுனாலும் மக்களுக்கு ஒண்ணுனாலும் இது ரோடு சரியில்லைன்னா ஒரு போன் பண்ணாலும் கவுன்சிலரும் செய்வாரு, எம்எல்ஏவும் செய்வாரு. போன்ல பேச சொல்றாரு. நேர்ல பார்த்து சொல்லலாம். எப்ப காலையில எழுந்துக்குவாரு. காலையில எடுத்து வீட்டாண்ட உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் இதுக்குன்னே உட்காந்துருப்பாரு. கொஞ்ச நேரம் பேச டென்ஷன் ஆயிரல. அவர் அப்படி கேட்டாரு. எல்லாத்துக்கும் இது ஒரு நேரம் இன்னும் கேட்டா இந்த இடமே ஒரு மார்டின் பில்டிங் மாதிரி புதுசா அமைச்சு கொடுத்துக்கிறாரு. இப்போ உங்க தொகுதியில மின்சார வசதி, தண்ணி வசதி, ட்ரைனேஜ் வசதி இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே இருக்கு. இந்த இடம் ஃபர்ஸ்ட் இந்த பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் பாத்தீங்கன்னா அடைச்சிருச்சுன்னா இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் வரைக்குமே ஃபுல்லா அடைச்சிக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே உடைச்சி மெயினா எல்லாமே போகணும். திடீர்னு தண்ணி கிண்ணி எங்களுக்கு வருதா புயல், இந்த 2015 புயல்லாம் எங்களுக்கு வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. 2 பீரோ ரேக் வரைக்கும் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த வாட்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பீரோவெல்லாம் ஃபுல்லா இங்க பீரோன்ற பாருங்க, இங்க காவா இந்த இடம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் காவா நாத்தம் அப்படி அடிக்கும். எல்லா பின்பக்கமும் ஃபுல்லா ரெடி பண்ணி மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணி போற மாதிரி எல்லாம் இந்த இடத்துல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செம்மஞ்சேரியும் இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற செம்மஞ்சேரிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. 2 வேளை தண்ணி வருதுமா. சாயந்தரம் வருது, காலையில வருது. தண்ணி பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே இருக்க. எல்லாமே குடிநீருக்கு பஞ்சம் கிடையாது. கரண்ட் எந்த நேரமும் பாதிப்பு இல்லை. மக்கள் நல்லா நிம்மதியாக தான் வாழ்றாங்க. எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. எல்லாருமே நல்ல நிலைமைக்கு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு ஒதுக்கப்பட்டு அந்த வீடெல்லாம் கூட புதுக்கப்பட்டு எல்லாமே நல்ல மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு எம்எல்ஏ அவர்கள். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவர் தான் அடுத்த எம்எல்ஏவும். தண்ணி நினச்ச டைம் கூடுவாங்க. வரும்போது பிடிச்சிக்கணும். வேலைக்கு போனவங்களாம் போட முடியாது மோட்ரு. வீட்டில் இருக்கவங்க போட்டே பிடிச்சிப்பாங்க. கரண்ட் போவோம், அடிக்கடிக்கு போவோம். நைட்டில் ஆஃப் பண்ணிடுவாங்க. தூக்கம் இருக்காது. அப்படிதான் இருக்குது எங்களோட லைஃபே. நாங்க அந்த குழம்பத்துல நீங்க கொண்டாந்து போடும்போது எங்களை தண்ணி இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ அன்பர் அண்ணன் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ, தனசேகர் அண்ணன் தான் இந்த தொகுதி தலைவர். இந்த ஊருக்கு தண்ணி எடுத்துட்டு கொடுத்ததே திமுக ஆட்சியில தான். 20 ஆண்டு காலமா அந்த கோடமத்துல இருந்த வீடு எங்களுக்கு வீடே கொடுக்கல. 20 வருஷம் முடிஞ்ச பிறகு திமுக ஆட்சி வந்ததும் எங்களுக்கு வீடு திமுக ஆட்சியில தான் இந்த இடத்துல வீடே கொடுத்தாங்க. அந்த அதிமுக கோட்டை அது. அந்த அதிமுகன்னு கூட பார்க்காம
திமுக அந்த கட்சிக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லா வீடு கொடுத்தாங்க. இப்போ கரெக்டாக இருக்கு. தண்ணி காலையில் விட்டுருவோம். காலையில் 15 வயசு தான் போய் கிடக்கும். தண்ணி பார்ப்பீங்கன்னு சுற்றி எடுக்கும். இப்போ ஒரு தண்ணி விட்டுருவோம் சாயங்காலம் மேலே. அந்த வசதியெல்லாம் எந்த குறை கிடையாது. இந்த ஏரியாவில் பொறுத்தவரைக்கும் அந்த எந்த ப்ராப்ளம் கிடையாது. மின்சார வசதிலாம் மின்சார வசதி சூப்பர். மின்சார வசதியில் பிரச்சனையே வராது. அதான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி துண்டு கேபிள் கந்து வஞ்சி போய் கந்தது. கொக்கி கரண்ட்டு ஒரு மாதிரியா இருந்தது. இப்போல்லாம் வந்து பெரிய விஷயம் என்ன தெரியுமா, கரண்ட்டு பொறுத்தவரைக்கும் அது தனிப்பட்ட ஒரு வயிறு எல்லாருக்கும் இது பாருங்க, லைன்லாம் பாருங்க தனியாக இருக்கும். ரெண்டாவது வந்து இங்கே ஒரு பெரிய பெனிஃபிட்னா டிஎல்எஃப் இருக்கிறாங்களே, 80 லட்ச ரூபா டிஎல்எஃப் அவங்க ஒரு வீடு. நாங்கள் இருக்கிற வீடு சாதாரண வீடு. அவங்களுக்கு எங்களுக்கு ஈக்குவல் ஆகுது. இப்போ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கு இந்த இடம். எல்லாரும் பாருங்க மோட்டர் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாம் டேங்க் இருக்கும். சும்மா பட்டனை தண்ணா தண்ணி மேலே போயிடும். 1000 லிட்டர் டேங்க் வச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். தண்ணி வசதி இங்க வந்து எல்லாரும் வந்து தனித்தனியா இந்த லைன் போட்டதுனால இந்த அதாவது கெனால் போட்டாங்கல்ல, குடிநீர் வடிகால் போட்டாங்கல்ல, அதனால வந்து பொது குழாய்களை எடுத்தாங்க. இப்ப அது இன்னும் போடல. அது வந்து இப்போ குழாய் வசதி இல்லாத வீட்டுல டேங்க் வச்சு குழாய் வசதி இல்லாதவங்களுக்கு அது வந்து பெரிய பிரச்சனை. மின்சார குழாய் வசதி வசதிலாம் மின்சார வசதி வந்து அதுதான், அது வந்து கவர்மெண்ட் எதுவுமே பண்ணி தரல. காசு இருந்தவங்க பண்ணிக்கினாங்க, காசு இல்லாதவங்க அப்படி அப்படியே இருக்கு. இப்போதோ போட்டு கொடுக்குற பில்டிங்ல எல்லாம் வந்து பண்ணி தராங்கல்ல, வயரிங்கு, லைட் ஃபெசிலிட்டி, அப்புறம் இந்த உள்ள வந்து தேவையானது இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி தராங்கல்ல, சிங்க்கு, டாய்லெட், பாத்ரூம்க்கு டைல்ஸு, அந்த மாதிரி எதுவுமே இங்க பண்ணி தரல. நார்மலா வெறும் ஒரு வீடு, ஒரு காரத்தரை போட்டு வீடு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதுல வந்து ஜனங்க அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவங்களுக்கு தேவையான வசதிகளை அவங்களே பண்ணிக்கினது தானே தவிர மற்றபடி இங்க வந்து அதான் கவர்மெண்ட் பண்ணி தரல. டைனேஜர் வந்து சரியா பராமரிப்பு கிடையாது. அது வந்து இப்போ தனியார்கிட்ட கொடுத்துருக்காங்க. தனியார்கிட்ட கொடுத்ததுனால அது வந்து எங்களுக்கு வந்து திருப்தியா இல்லை. கேட்டா என்னன்றாங்க, சிஎம் தனிப்பிரிவுல இருந்து ஜியோ பாஸ் பண்ணி தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்காக பைசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்ட்டு 300 ரூபாய் இருந்தது ஃபர்ஸ்ட்டு. 250 இங்கே, 50 ஆஃபீஸ்க்குங்கிற மாதிரி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி 2 இதுவாக நாங்கள் 300 கட்டிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இவங்க சைட்ல இருந்து ஒரு 250 ஏற்றிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஃபார்மேட் எங்களுக்கு தெரியல. அதை கேட்டதுக்கு இல்லை இப்போ அது வந்து அதான் அது எங்களுக்கு பிடிக்கல. கரண்ட் வந்து இங்கே போகாது, பட்டு லைன் வந்து ப்ராப்பராக எல்லாருக்கும் இபி லைன் கிடையாது. அப்புறம் மாசம் இபி எடுக்கிறான்னு சொன்னாங்க. பட் இங்க வந்து மாசம் எடுக்கிறது இல்லை. 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கிறாங்க. அதனால அது ஒரு மாசத்துக்கு எவ்வளோ யூனிட் ஓடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷன் நமக்கு இல்லாத மாதிரி இருக்கு. அப்புறம் அதுதான் இந்த ட்ரைனேஜர் வசதி, இந்த தெருக்குழாய், அப்புறம் இந்த ஹவுஸ் கீப்பிங், இது வந்து ரோட் பெருக்குறாங்கல்ல, அது வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலராக குப்பை இப்போ வந்து எடுக்கிறது இல்லை. அது வந்து இந்த இடத்துல குப்பை இருந்து ஒரு வாரமாக இருந்தது. இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரெகுலரா வந்து எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கண்காணிக்கல. இப்ப பெண்களுக்கு இந்த ஏரியால பாதுகாப்புலாம் எந்த அளவு இருக்குப்பா? இந்த அளவுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் சொன்னல, ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோல இங்க வரணும்னாவே பயமா இருக்கும். கூட ஒரு 3 லேடிஸ் வந்தா மட்டுமே தான் நம்ம வர முடியும். ஆனா இப்போ நம்ம ஒண்டியே கூட தனியா வந்துடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. சுத்தி கேமரா வச்சிருக்காங்க. கார்னர் இப்ப கூட கார்னருக்கு வந்து கேமராக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப பாதுகாப்பு தான், எப்பவுமே பாதுகாப்பு தான். பாதுகாப்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்க எல்லாருமே இருக்கிறாங்க தான். நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிறது என்ன, ஏதோ எங்களுக்கு இது நாங்க புதுசா வந்த இடம் தான் இது. பட் இன்னும் நாங்க வந்து எதையும் அந்த மாதிரி தப்பா எதையும் பண்ணல. சின்னதா ஏதாவது திருட்டு நடக்கும், ஏதாவது ஒரு குண்டாஞ்சட்டி அது மாதிரி ஏதாவது காணா போகுமே தவிர மற்றபடி பெருசா தெரியல. அந்த காலத்துல பொம்பளை பசங்க வெளியே வருமா, இப்ப பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்துதுங்க, பயம் இல்லாத. பெண்களுக்கு என்ன பயங்குது? நீயும் பொண்ணு நானும் பொண்ணு, தமிழ்நாட்டுல பிறந்தவங்க எல்லாமே நம்ம தான் பெத்து எடுக்கிறோம். இந்த ஆம்பளைங்கள எல்லாருமே நம்ம என்ன, பெண்களுக்கு சட்டத்தை கொண்டாந்து தலைவர் முதலமைச்சர், பெண்களை வெளியே நீ அடுப்பு ஊதாத வெளியே வான்னு கொண்டாந்து ஒரு கலைஞரும் முதலமைச்சர், இப்போ இருக்கிற முதலமைச்சரும் தங்கத்துல தங்கம், கோடி தங்கம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த டைம் வேணும் வராங்க, எந்த டைம் வேணும் போறாங்க. அதெல்லாம் பொண்ணுங்களை எந்த பாதிப்பும் கிடையாது. அதாவது போலீஸில் பொறுத்தளவுக்கு நிறைய ரோந்து வந்துன்னே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா செமஞ்சேர்னா அவங்க வீடே வரமாட்டாங்க, பயப்படுவாங்க ஒரு காலத்தில். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்படி அங்கங்கே சில சுதந்திரமா ஃப்ரீயாக இருப்பாங்க. தாய்மார்கள்லாம் எல்லாம் ஃப்ரீயாக போவாங்க, ஃப்ரீயாக வருவாங்க. இல்லை, பெண்கள்லாம் பாதுகாப்பாக தானே இருக்காங்க. ஏன்னா இது வந்து சிலம்பூரில் வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்க நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு வந்து பார்த்தா கூட ரோட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எந்த பயமும் இல்லையே. ஏன்னா காவல்துறை வந்து
எந்த இதாக இருந்தாலும் வந்து அண்ணன் எம்எல்ஏ கிட்ட சொன்னா காவல்துறை வந்து ரோந்து அனுப்புறாரு. அதனால வந்து நல்லா பக்காவா இருக்கு. பாதுகாப்பே இல்லை, இங்க இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. எப்போ வேணா எது வேணா நடக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து திருட்டு போகிறது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். போதைப் பொருள், குடிக்கிறது எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். எதுவுமே இந்த ஆட்சி வந்து எதுவுமே மாற்றலை, அவ்வளோதான். இதெல்லாம் மாற்றணும்னா தளபதி தான் வரணும். அதுக்கு தான் நாங்களாம் வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். இந்த 5 ஆண்டு காலத்துல ஏதாவது மாற்றம் இருக்கு அப்படின்னு நினைக்கலையா? மாற்றமே இல்லைன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் நிறைய இருக்கு. அதுல வந்து கான்ட்ராக்டர்களோட கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு, அதுதான் தவிர மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அதை கண்காணிக்கிறவங்க தான் சரியா கண்காணிக்கல. அது வந்து அதான் முறைப்படி நடக்கல. மற்றபடி நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்றாங்க. அதை எடுக்கிறவங்க சரியா பண்ணல. திருப்தியா செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்னும் நம்ம மக்களுக்கு தெய்வம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னும் செய்வாரு, இன்னும் செய்யப்பட ஆசைப்படுறாரு. ஏம்மா சூப்பரா இருக்குது, தமிழ்நாடு சூப்பரா இருக்குது. என்னம்மா அது மாற்றம் இருக்குது? 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி நடந்தது, என்ன பண்ணாங்க? ஜெயலலிதாவை கொலை தான் பண்ணாங்க, ஒரு முதலமைச்சரை கொலை தான் பண்ணாங்க. இப்ப என்ன அருமையா செய்யறாரு இப்ப முதலமைச்சர். நமக்கு நாமே திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், உழவர் சந்தை, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. படிக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு கொடுக்குறாரு. 1000 ரூபாய் கொடுத்தாரு, 2000 கொடுத்தாரு. கொரோனா டைம்ல 4000 கொடுத்தாரு. கொரோனா டைம்ல ஏடிஎம்கே ஆட்சியில் வெளியே கூட வரல. இவர் கொரோனா ரூமுக்கே போயிட்டு அந்த கொரோனா வார்டில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு அந்த கொரோனா எங்க போச்சுன்னே தெரியல. இவர் ஆட்சி இல்லாத போதே கொரோனா ஓடி போச்சு. சூப்பரா இருக்குது தமிழ்நாடு. இன்னும் மீண்டும் திமுக வந்தா இன்னும் நல்லா இருக்கும். எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதுதான் எல்லாமே இங்க இருக்கிற குறைங்கள்லாம் அப்படியே தான் இருந்துருக்குது. என்ன மாற்றம் நடந்துருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க வீடு வந்து 18 வருஷம் ஆகுது. இந்த 18 வருஷத்துல இவங்க ஆட்சி வந்து 3 வருஷமா இங்க கழிவு நீர் அகற்றுறது இல்லை. கேட்டா வந்து 2 இடத்துல சந்தா பைசா கட்டணும், வாடகை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் தான். இங்க வீடு விட்டது வந்து இலவச வீடு தான் விட்டாங்க. 300 ரூபா வந்து மெயின்டெனன்ஸ்க்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 250 ரூபா சேர்த்து இன்னொரு இடத்துல ஒரு 250 ரூபா, ஆஃபீஸில் ஒரு 300 ரூபா அப்படி சேர்த்து கட்டி இங்கே வந்து கழிவு நீர் எடுக்கிறது இல்லை. கேட்டால் நீங்கள் போயிட்டு அங்கேயும் 250 ரூபா கட்டணும், இங்கேயும் 300 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த ஏரியாவில். 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி 2015 வந்து ஏடிஎம்கே ஆட்சி. அன்னைக்கு வந்து இந்த செம்மஞ்சேரி வந்து வெள்ளம், பயங்கரமான தண்ணி பாதிப்பு. ஆனால் இன்னைக்கு டிஎம்கே ஆட்சி எடுத்து அண்ணா அரவிந்த் ரமேஷ் வந்த பிறகு இந்த மழைநீர் வளைக்கால், ரோடு, கரண்ட்டு எல்லாமே வந்து நல்லா சரி செய்யப்பட்டு அதேமாரி பஸ் வசதி நல்லா இருக்கு. அவர் வந்து எங்களோட வந்து ஒரு எம்எல்ஏவாக பழகலை, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பழகிட்டு இருக்காரு. அரவிந்த் ரமேஷ் அண்ணா அவர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் பழகிறாருக்காண்டி அவர் வந்து எம்எல்ஏ பழகலை. எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் நான் எம்எல்ஏப்பா அப்படின்லாம் சொல்ல கிடையாது. எப்போ வேணாலும் நைட்டு 12 மணி அதனால வந்து பார்த்துட்டு அது சரி கரண்ட் போயிட்டுன்னு சொன்னால் ஈபிகாரன் ஃபோன் எடுக்கிறானோ இல்லையோ, ஆனால் அண்ணா அரவிந்த் ரமேஷ் அவர்கள் ஃபோன் எடுப்பார். எடுத்து உடனே வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டு தான் போறாரு. ஏரியாக்குன்னு எந்த கோரிக்கையும் கிடையாது, ஆனா பொதுவா ஒரு கோரிக்கை இருக்குது. சிஎம் வந்து சொல்றாரு எல்லாருக்கும் எல்லாம் செய்வோம் அப்படின்ட்டுன்னு. ஆனா வந்து நான்லாம் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சு 17 வருஷம் ஆகுது. இன்னுமே ஒரு இன்டர்வியூ போயிட்டு வரேன். நாங்கள் வந்து எம்பிசி கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நிறைய வந்து இட ஒதுக்கீடே கொடுக்குறாங்க. எங்களுக்கு நாங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் எஸ்சிக்கு முன் உதாரணம் கொடுக்குறாங்களா? அப்போ எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன ஆயிடுது, நாங்கள் பின்னாடி கிரேட் மாதிரி வந்துடுறோம். இந்த டிஎன்பிசி இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா அட்லீஸ்ட் ஓஏ வேலைக்காவது எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து 20 வருஷம் ஆகுது, 20 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அங்கே அரவிந்த் ரமேஷ் வந்து அந்த பகுதியில் வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி வந்துடும், வெள்ளம் வந்துடும். அந்த வெள்ளம் வர அவல நிலையை அவர் தான் போகணும். ஆமாம், இங்கே பங்கிங் கால் வெட்டி கொடுத்துறாரு. ஒரு ரோடுக்கும் ஒரு ரோடுக்கு வந்து மழைநீர் வடிக்கிறதுக்கு அவர் நிற்கிற பாருங்க, அவர் வெட்டி கொடுத்தா இப்போ இதெல்லாம் கொடுத்தாரு. இதனால் தண்ணி நிற்கிறது கிடையாது. இங்கே வந்து 2 ஸ்கூல் திறந்து வச்சுக்கிறாரு. பார்க்கில் உடற்பயிற்சி மையம், ஜென்ஸுக்கு ஒரு உடற்பயிற்சி மையம்னாலும் வந்து லேடிஸ்க்கு ஒரு உடற்பயிற்சி மையம். பார்க்கெலாம் மண் தண்ணி நிற்க எப்போ பார்த்தாலும் பார்க்கலாம் விளையாடலாம் முடியாது பசங்களாம் வந்து. அந்த இடத்துல பார்க்கில் மண்ணு கொட்டி ஹைட் தூக்கி வச்சுக்கிறாரு. இன்னொரு பெரிய இதுனா அந்த அரவிந்த் ரமேஷ் வந்ததுனால எங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவர் என்ன பண்ண இந்த எல்லா பில்டிங் ஒழுவும், மழை பெஞ்செல்லாம் ஒழிஞ்சு கிடக்கும். அதுக்கெல்லாம் ஃபுல்லாக மொத்த வேலையும் பூசு வேலை எல்லாமே அவர் தான் ஃபுல்லாக அந்த வட்டம் ஃபுல்லாக அவர் தான் பார்த்து பண்ணி விட்டாரு. இந்த வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? அவரு வந்து எந்த கோரிக்கையும் வந்து நல்லா தானே பண்ணியிருக்காரு. இப்போ பார்க் வசதி இருக்கு, அடுத்து பஸ் ஸ்டாண்டு வசதி இருக்கு, ரேஷன் கார்டு வசதி இருக்கு, என்ன வேலை ஸ்கூலும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சமூக கூடம் இல்லாமல் இருந்து அதையும் கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து. இப்போ அந்த சமூக கூடம் வந்துட்டு எந்த குறையுமே இல்லையா, சமூக கூடம் கட்டிக்கிட்டு இருக்காங்களே.
அதான் கரெக்டான குடிநீர் வசதி, அப்புறம் வந்து இந்த கழிவு நீருக்கு வந்து இன்னொரு 250 ரூபா கட்ட சொல்றாங்க. சந்தா அதிகமாக கட்ட சொல்றாங்க. அந்த சந்தாலாம் வேணா, நாங்கள் ஃபர்ஸ்ட் கட்டின வாடகையே 300 ரூபாய் கட்டுவோம். கரெக்டாக தண்ணி விடுங்க, எல்லாமே பாதுகாப்பா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அவர் கேட்குற அளவுக்கு பண்ணலையே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. நம்ம கேள்வி அவர் பதில் கேட்குற அளவுக்கு எம்எல்ஏ அந்த அளவுக்கு உள்ள எங்களை நல்லா பண்ணியிருக்காரு. எங்களுக்கு கோரிக்கையே கிடையாது. எங்க எம்எல்ஏ இந்த தொகுதி எம்எல்ஏ சூப்பர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் அண்ணன் சூப்பர் எம்எல்ஏ. இந்த தொகுதிக்கு அவர் ஒரு தத்து புள்ள மாரி. அவங்க குடும்பத்தை பாக்குறாரு, மக்களை பாப்பாரு. ராவம் பகல ஓடி 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 இது நான் என்ன இந்த மாதிரி செய்யணும் என்னன்னா உடனே கவுன்சிலர்கிட்ட சொல்லுவேன். கவுன்சிலர் வந்து பண்ணுவாரு. எம்எல்ஏ கவுன்சிலர்கிட்ட சொல்லி செய்யலாம், எம்எல்ஏ கிட்ட சொல்லுவோம், உடனே பண்ணுவார். இந்த எங்கன்னா இதுக்கு ஒரு குறைக்கு தப்பு. நாங்கள் இந்த ஊருக்கு வரும்போது செம்மண் காடு, இந்த காடை நாடாக்குந்து திமுக தான். இந்த காடை நாடாக்குந்து திமுக தான். இனி தொகுதியில பிரச்சனைன்றதே இருக்காது. தொகுதி எம்எல்ஏ வந்து தங்கம். இங்க பசங்களுக்கு வந்து கல்வி வசதி கிடையாது. நிறைய ஸ்கூல் இருக்கு, அந்த படிப்பை பத்தின அவேர்னஸ் இங்க யாருக்குமே இல்லை, பேரண்ட்டுக்கே இல்லை. பிள்ளைங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரக்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து எங்க எவ்வளவு ஈஸியா கிடைக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட். ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா வளரலன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வீணா போகுதுங்கிற மாதிரியான ஒரு இது இல்லை. அது வந்து கொஞ்சம் பேரண்ட்டுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணா நல்லா இருக்கும். பேரண்ட் முதல்ல எஜுகேட் பண்ணணும். ப்ராப்பரான கிரவுண்ட் கிடையாது. அப்புறம் இங்க இந்த தெரு இதுல ரோட் சைடு கடைங்க இருக்குல்ல, அது வந்து ரோடு ஃப்ரீயா இருக்காது. அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கடையை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்கலாம். ஏன்னா ரோடு வந்து சேஃப்டி இல்லாம இருக்கும். ஏன்னா ஒரு சிங்கிள் ரோடு தான், அதுலயே டபுள் ரூட் போற மாதிரி இருக்கும். அதுல லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ரோட் சைடு கடைங்க வந்துடும், பிளாட்ஃபார்ம் கடைங்க வந்துடும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம போற மாதிரி இருக்கும். நடக்கிறவங்களுக்கு வந்து இருக்காது. அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி தரலாம். அப்புறம் அதான் ஸ்கூல் பசங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும் இங்க, அது மெயின். அப்புறம் எல்லாமே வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. 2026ல எந்த கட்சி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2026ல திமுக தாங்க ஜெயிக்கலாம். என்ன காரணத்தினால? இவங்க அவர் தலைவர் அந்த ஆட்சி வந்து தான் நான் முதல் திட்டம் வந்துருக்காங்க. என் பொண்ணு படிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆட்சி வந்து மாசம் 1000 ரூபாய் தராரு தளபதி. வந்து அடுத்த மாதிரி 2000 ரூபாய் தர நிற்கிறாரு. கண்டிப்பா கோரிக்கை. அதுவும் அட்வான்ஸா ஒரு 2000 ரூபாய் போட்டு வச்சிட்டாரு எங்களுக்கு. அது இருக்குதுல்ல பார்க்கணும். நீங்க தரீங்கன்னு சொல்றீங்களா, நான் தரந்தே காமிச்சிடறேன்னு சொல்லிட்டு எதுக்காக திரும்ப போட்டாரு, ஸ்டே வாங்க ஆரம்பிச்சாங்க. அது வரக்கூடாது, அந்த 2000 ரூபாய்க்கு தளபதி தரக்கூடாது, நிறுத்திடணும். எலெக்ஷன் 3 மாசம் நிறுத்தினாங்க. மறுநாளே போட்டாரு காசு எதுவுமே போட்டு. யாருக்கு எதுவும் பண்ண முடியாது போச்சு. அதுவே ஆக்சுவலாக இந்த ஏரியா பொறுத்தவங்க ஒரு காலத்துல வந்து இந்த ஏரியா வந்து அதிமுக சொல்லிடுறேன் எது அதிக ஓட்டு. ஆனா அரவிந்த் ரமேஷ் வந்து இங்கிட்டு கவுன்சிலர், லோக்கல் கவுன்சிலர் இருக்காரு பார்த்தீங்களா, அதையும் சொல்லணும். லோக்கல் கவுன்சிலர் ரொம்ப நல்ல ஸ்பீடு. இந்த ஏரியா தான், இந்த ஏரியா தான், இந்த வட்டம் பக்கத்துல இந்த ஏரியா தான், ஒரே ஏரியா தான், ரெண்டு ஒரே டிவிஷன் தான். லோக்கல் கவுன்சிலர் செம ஸ்பீடு. அவர் நல்லா அப்பப்போ காலையில எங்க லோக்கல் கவுன்சிலர் வாக்கிங் போனாருன்னா வாக்கிங் போக மாட்டாரு, வாக்கிங் ஊரை தேர்ந்தெடுத்துக்குவார். ஒரு ரோட வந்துடுவார். என்ன நடக்குதுன்னா பார்க்கலாம், அந்த டைம் ஒரு வேஸ்ட் பண்ண மாட்டாரு. நல்ல ஒர்க்கரு எம்எல்ஏ. அது மாதிரி எம்எல்ஏ அவர் விட மாட்டாரு. எங்க மாவட்ட செயலாளர், எங்க மந்திரி இருக்கிறார்கள், எங்களுக்கு போட்ட மந்திரி, அவர் ஸ்பீடு. அவருடைய அறிவுறுத்தல் தான் இவ்வளவு பேர். தமிழ்நாட்டிலே 234 தொகுதியில சோழிநகர் தொகுதியில 4 முறை ஒரு சிஎம் வச்சு பெருமை யாருன்னு கொடுத்தா எங்க மந்திரிக்கு எங்க எம்எல்ஏ வந்துட்டு சமாப்பல சிஎம் வேஷ்டி மட்டிக்கு தண்ணியில் நடந்து வந்தாருங்க. நடந்து வந்து தண்ணியை பார்த்து அத்தனை வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. உடனே பார்த்துட்டு சமாப்பல அவரு பார்த்து அந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்த பெருமை யாருன்னு கேட்டா அரவிந்த் ரமேஷ்க்கும் எங்க மாவட்ட செயலர், எங்க கவுன்சிலர் போகும். ரத்தம் என் பிள்ளைங்கள பொண்ணுங்களை எனக்கு யாரும் சோறு பண்ணல. இந்த கட்சி தான் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து நான் செஞ்சு என் வயிற்ற கழுவிக்கிறேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா திமுக கட்சி தான். இன்னைக்கு நான் பொம்பளையா கில்லா சுத்திட்டு நைட்டு 1 மணி கூட வந்து இறங்குவேன், பயம் கிடையாது. சம்மஞ்சேரியில் கொலை பண்ணிடுவாங்க. இந்த எம்எல்ஏ இருக்கிற வரைக்கும் கொலையும் நடக்காது, ஒன்றும் நடக்கும். மற்ற தொகுதி எப்படியோ, இந்த தொகுதி அரவிந்த் ரமேஷ் அண்ணன் நல்ல மனிதர். ரொம்ப அழுதேம்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறோம். இன்னைக்கு மக்கள்லாம் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. நம்மளாம் எப்படி இருக்கிறோம். படிக்கிற பசங்களுக்கு காலையில போதுங்க, ஒன்னு சோறு இல்லாத காலையில உணவு போடுறாரு, மதியம் சாப்பாடு, அதுங்களுக்கு துணி, செருப்பு, பஸ் பாஸ், அப்புறம் அதுங்களுக்கு 1000 ரூபாய். போவாத பசங்க கூட 1000 ரூபான்னு தான் போகுது. இல்ல போவாத பசங்க கூட 1000 ரூபான்னு தான் போகுது. இந்த முதலமைச்சர் மீண்டும் வருவார். யாரு வந்தாலும் ஜெயிக்க முடியாது. தளபதி தான், ஸ்டாலின் அண்ணன் தான் மீண்டும் முதல்வர். நிறைய வித்தியாச ஓட்டுல அதிகமா வந்து தமிழ்நாட்டு மக்களை உன்னையும் பார்ப்பாரு, என்னையும் பார்ப்பாரு, தமிழ்நாட்டையும் பார்ப்பாரு. இப்போ உங்க தொகுதி எம்எல்ஏவே உங்க தொகுதியில மீண்டும் போட்டிட்டா ஜெயிப்பாரு? அவரு தாங்க வருவாரு. அவருக்கு வாக்களிப்பீங்களா? நாங்க எப்பவுமே உதயசூரியன் தான். நாங்க தான் எல்லாமே
எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏக்கு நாங்க தான் பக்கத்துலயே இருந்து அவர் தான் கெளிக்க வைப்போம். கண்டிப்பா 100%, 1000% அவர் தான் வருவார். அசால்ட்டா வந்துருவாருமா. அவரு அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல வந்துருவாருமா. அருமையான தங்கம்மா அவரு. இந்த தொகுதியில அவர் நிக்கிறாருன்னா நீ கூட ஐயோ இந்த மாதிரி எம்எல்ஏவான்னு கூட அந்த பண்ணுவோம்மா. அவ்வளவு பெரிய நல்ல மனிதர்மா அவரு. இல்ல எம்எல்ஏ பிரச்சனை இல்லை. எம்எல்ஏ கண்டிப்பா போட்டிட்டாருன்னா அவரு தான் வருவாரு. ஏன்னா அவர் வந்து எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. நம்ம எதனா சொன்னோம்னாக்கா அதை கண்டுக்காமலாம் விட மாட்டார். நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுப்பாரு. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சிருப்பாங்க. எம்எல்ஏ வந்து சீக்கிரம் அணுகிற மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸில் போனாலும் நான் வந்து கவுன்சிலரோட நம்பரை சொல்லிட்டு இருக்கேன், சாரி, கவுன்சிலரோட நம்பர் தான் கையில் இருக்கும். நம்ம என்ன கூப்பிட்டாலும் அவங்க உடனே வந்து நிற்பாரு, பேசுவாங்க. நம்ம எந்த துறைக்கு பேசணும்னு நினைக்கிறாங்களோ அந்த துறைக்கு அவங்க பேசி அதுக்கான சொல்யூஷனும் சொல்லுவாங்க. அதனால கவுன்சிலரும் எம்எல்ஏவும் பிரச்சனை இல்லை. அவங்க கண்டிப்பா அவங்க தான் வருவாங்க. வாய்ப்பே இல்லை. நாங்க வாய்ப்பு அளிக்க மாட்டோம். ஆனா ஜெயிப்பாரா இல்லையான்றது தெரியாது. ஓட்டு வாங்குவாரு கண்டிப்பா. அவர் தாங்க. அதாவது வந்து இவ்வளவு பண்ணிட்டு ஒரு எம்எல்ஏன்னா என்ன, சட்டமன்றத்திலே எங்க எம்எல்ஏ வந்து தொகுதியை பத்தி அந்த பகுதியை பத்தி அதிக நேரம் பேசின எம்எல்ஏ யாருன்னு கேட்டா அரவிந்த் ரமேஷ் தான். ஒரு 4 பேர் அடம்பிடிச்சிடறாங்க. அதுல ஒரு 4வது ஆளு. சட்டம் 234 தொகுதியில அதிகமா கேள்வி கேட்டு அப்போ கேள்வி கேட்டு எடுத்துட்டாரு. இப்போ வந்து ஆளுங்கட்சி வந்த உடனே எல்லா வேலையும் அவர் முடிச்சு கொடுத்துறாரு.